ஹாய், வெல்கம்ஸ் டு மகதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 90's கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரேட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டம்ளரில் தான் மெஷர் பண்ணிக்கிறேன். எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து போட்டிருக்கோம். அதே டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கலருக்கு தேவையான அளவுக்கு கலர் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சோடா சால்ட் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரிசியும் உளுந்தையும் சேர்த்தே ஊற வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு நல்ல மாவு பொங்கி வரும். தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி உளுந்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காம கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச சுகரை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எந்த டம்ளரில் மெஷர் பண்ணமோ அந்த டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம 3/4 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை சுகரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கரண்டிட்டு இந்த சுகரை நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் கொஞ்சம் சுகர் படியும். அதை நம்ம நல்லா கிளறி விட்டால் ஒன்று போல் நமக்கு மிக்ஸ் ஆகி நல்ல சுகர் சிரப் ஒன்று கிடைக்கும். இப்போ பாருங்கள், லைட்டான கம்பி பதம் வரும்போதே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிடணும். ரொம்ப அதிகமாக கம்பி பதம் வந்துச்சுன்னா நமக்கு தேன் மிட்டாய் ஊறினதுக்கப்புறம் நமக்கு சுகர்லாம் வெள்ளை வெள்ளையாக ஒயிட்டாக பட ஆரம்பிச்சிரும். இது இந்த மாதிரி பதத்தில் லைட்டான கம்பி பதத்தில் நீங்கள் எடுக்கும் போதில் உங்களுக்கு ஜூஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் ஜூஸியாகவே இருக்கிறதுக்காக 4 சொட்டு லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிச்ச உடனே சுகர் கொதித்த உடனே ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் போட்டுட்டு நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பாருங்கள், மாவு எடுத்தாச்சு. அதில் நம்ம சுகர் கலர் பவுடரையும் சோடா சால்ட்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு நல்லா டார்க்காக கலர் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பில் வந்துட்டு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது. எண்ணெய் கொஞ்சமாக தான் அப்சர்வ் பண்ணும். என்னப்போ நான் ஸ்பூனில் போட போகிறதில்ல. எண்ணெய் ஹீட் ஆனோன்னா நம்ம கைட்டு தான் எடுத்து போட போகிறோம். நம்ம இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நம்ம இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேன் மிட்டாயில் ரொம்பவே முக்கியமானது நமக்கு சுகர் சிரப்பு தான். சுகர் சிரப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்பி பதம் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ லைட்டான கம்பி பதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தேன் மிட்டாய்க்குள்ளே அந்த சுகர் சிரப் இறங்கி நல்ல ஜூஸியாக கிடைக்கும். அதனால லைட்டாக கொதிச்ச உடனேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் சிம்மில் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சுகர் சிரப் கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம தேன் மிட்டாயை எண்ணெயில் பொரித்து எடுத்த உடனே, இந்த மாவு எண்ணெயில் பொரித்து எடுத்தோடனே நம்ம வந்துட்டு அந்த சூடான சுகர் சிரப்பில் ஆட் பண்ணாதான் அது அதை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஜூஸியான தேன் மிட்டாய் கிடைக்கும்னா நீங்கள் சுகர் சிரப்பை கொஞ்சம் சூடாகவே வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மாவை கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டு எண்ணெயில் போட்டு வச்சுருக்கோம். இது லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பணும். கொஞ்சம் அடியில் ஒட்டிட்டு தான் இருக்கும். மெதுவாக திருப்பி விடுங்க. அப்போ தான் ஷேப் நல்லா கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக திருப்பிக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் டார்க்காகவே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரெட் கலரில் வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து டைரெக்டாகவே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம தேன் மிட்டாயை சுகர் சிரப்பில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா அது சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம லெமன் புளிஞ்சு விட்டுருக்கனால அது நமக்கு லிக்விட் ஃபார்ம்லேயே தான் இருக்கும். கெட்டிப்படாது, தண்ணியாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் சிரப் சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்த்துறாதீங்க, புளிப்பு தன்மை ஆகிடும் நம்மளோட சுகர் சிரப். அதனால ஒரு 4 to 5 drops மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை டைரெக்டாக சுகர் சிரப்லேயே ஆட் பண்ணிடுவோம். தனியாலாம் எடுத்து வச்சு குலோப் ஜாமுன் மாதிரி தனியாலாம் எடுத்து வைக்க தேவையில்ல. பாருங்க, நம்மளுக்கு குண்டு குண்டா தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு டைரெக்டாகவே நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டுருங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான குண்டு குண்டான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிச்சு பாருங்கள், உள்ள
பாருங்கள் நம்மளோட சுகர் சிரப் உள்ள ஆட் ஆகிருக்கு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி ஆச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.